கைஸ் உங்களுடைய மொபைலே ஹேக் ஆனாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஹேக் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிறீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டு ப்ரைவசி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்ட் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்து போய்க்கிறேன். இங்கே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டர்ன் ஆன் ஆப்ஷன் வந்து க்ரீன் கலரில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்பர்ஸ்லேருந்து வர்ற ஸ்பேம் மெசேஜஸ் கால்ஸ் வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ணால் மட்டும்தான் ஒரு குரூப்பில் ஒரு அட்மின் வந்து உங்களை ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி லிங்க்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வேறு யாரும் லாகின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுமே ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்டில் உள்ளவங்க மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும், கால் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீன் ஸ்டேட்டஸ்லாம் வந்து காண்டாக்டில் உள்ளவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். டர்ன் ஆஃப் வந்து பண்ணிட்டு கஸ்டமைஸ்டு செட்டிங்ஸை மட்டும் ஆன் பண்ணிக்க முடியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.